பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். தினம் தினம் ஜோரா குடிப்போம் லைன் ஸ்குவாஷ். 8 சுவைகளில் கொண்டாடத்தான் லயன் ஸ்குவாஷ் இருக்குது நம்மோடத்தான். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். கூலா ஜோரா. சாணக்கியா நேயர்களுக்கு வணக்கம். இது சாணக்கியாவின் 7 சென்ஸ். அனல் பறக்கும் அரசியல் களத்தில் தினம் நடக்கிற முக்கியமான நியூஸை நம்ம 7 சென்ஸில் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தென்றலாக இருக்கிறவர் ஒரு புயலாக ஒரு கருத்து சொல்லி பெரிய சர்ச்சையாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸில் ஏதாவது பிரச்சனை இல்லைன்னா தான் இன்றைக்கி அது நியூஸாக இருக்குது. அந்த மாதிரி காங்கிரஸ்லேயும் ஒரு இஷ்யூ பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கு. இதை பற்றிலாம் விவாதிக்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம ஆசிரியர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். சார், 7 சென்ஸில் ஃபஸ்ட்டு டாபிக், த்ரிஷா அவர்கள் நயனார் அவர்கள் சொன்னதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அரசியல் களத்தில் உயர் பதவியில் இருக்கிற ஒருத்தர் இந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது, நான் அரசியலுக்கு சம்மந்தப்பட்டவ இல்லை, என்னை பற்றி இந்த மாதிரி அவர் கருத்து தெரிவிச்சிருக்கக்கூடாது அப்படின்னு அவங்களோட வழக்கறிஞர் மூலமாக ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து சார்? த்ரிஷாவை போல திரையுலகத்தை சேர்ந்த இன்னொருத்தர், அதாவது செல்வி ஜெயலலிதாவுக்கு பிறகு இவ்வளவு தனிப்பட்ட முறையில் விமர்சனத்துக்குள்ளே சிக்கியிருப்பாங்களான்னு தெரியல. நயன்தாரா நிறைய கான்ட்ரவர்சியில் சிக்கியிருக்கிறாங்க. பட் விமர்சனத்துக்குள்ளே நிறைய இஷ்யூஸ் ஒவ்வொருத்தங்களை சுற்றி ஓடும். நடிகைகள் அப்படின்னா நார்மலாகவே அந்த மாதிரி செய்வாங்க. ஒரு 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 லெவல் குறைச்சிட்டு நிறைய பேர் சமூகத்தில் பொது வெளியிலே விமர்சிக்கிற வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் செல்வி ஜெயலலிதாவுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு த்ரிஷா தான் அதிகமாக பொது வெளியில் அடிபட்டவர், கடுமையாக தாக்கப்பட்டவர். அது ரொம்ப பெரிய வேதனைக்குரிய விஷயம். அவங்க ரொம்ப ஆச்சரியமான ஜாதகமாக இருக்குது. அது எப்படி ஒரு பெண் இவ்வளவு தாக்குதலுக்கு உள்ளாக முடியும், இப்படி கார்னர் பண்ணி ரைட் ஃப்ரம் ஹர் ஏர்லி டேஸ், ரொம்ப ஆரம்ப காலங்கள்லேருந்து ஊடகங்கள், திரையுலக பிரமுகர்கள், அரசியல்வாதிகள்னு அவங்கள ஒரு சுற்றி கார்னர் பண்ணி கடுமையான தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்கிற நம்ம கண்ணோட பார்த்துருக்கோம். நிறைய இழித்தும் பழித்தும் அதில் ஒரு அற்ப சந்தோஷம் அடையக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். அது அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக நடந்திருக்கு. அது பார்த்துருக்கோம். ரொம்ப அடிக்கடி நடந்திருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அந்த வகையில் தான் திரு நயனார் நாகேந்திரனுடைய பேச்சு நம்ம ரொம்ப சர்ப்ரைசிங்லி அந்த பேச்சு இருந்தது. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. நம்ம சாணக்கியாலேயே நம்ம அவர் பேசின உடனேயே நயனார் நாகேந்திரன் அதிர்ச்சி பேச்சு அப்படின்னு தான் போட்டிருந்தோம். நம்ம ஏன்னா அது யாருமே எதிர்பார்க்காத ஒன்றாக இருந்தது. இந்த ரிப்ளை, த்ரிஷா அவருடைய ரிப்ளை டிக்னிஃபைடு, மெக்னானிமஸ், ப்ரிசைஸ், அப்ரோப்ரியேட், ஒரு தரவு ஜென்டில் ரிப்ளையாக இருந்தது. திரு நயனார் நாகேந்திரன் சொன்ன கருத்தை யாராலையுமே நியாயப்படுத்திட முடியாது. யார் ஒருத்தரும் நியாயப்படுத்த முடியாது. எந்த ஒரு காரணத்தையும் ஆமாங்க அப்படி தானங்க அப்படின்னு ஒருத்தர் கூட பேசிட முடியாது. ஏற்போரும் எதிர்ப்போரும் எல்லாருமே இதை என்னங்க இப்படி பேசிட்டாருங்கிற சப்போர்ட் பண்ண முடியாத விஷயம் தான். நம்ம பார்த்தோம், திரு அண்ணாமலையிலேருந்து திருமதி வானதியிலேருந்து நிறைய பேர் இதை ரொம்ப கஷ்டப்பட்டு சமாளித்தாங்களே தவிர யார் ஒரு ஜி.கே. வாசன் உள்பட யாராவது ஒருத்தராக அதில் என்னங்க தப்பு அப்படின்னு சொல்ல முடியல. அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான கருத்து. அப்போ த்ரிஷா பதிலுக்கு நல்ல ஏறி அடிச்சிருக்கலாம். அவன் பயங்கரமாக காரணம் யாருமே அவங்களுக்கு அவ்வளோ அடி வாங்கியிருக்கிறாங்க, அந்த ஆத்தாமையில் அவங்க சொல்கிறாங்க தான் நினச்சிருப்பாங்களே தவிர என்னங்க இப்படி பேசிட்டாங்கன்னு நினச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அவர்கள் எதுவுமே பேசாமல் அவங்களுடைய அட்வொகேட் மூலமாக பேச வச்சு அதை இவங்களுடைய ட்வீட்டில் தான் போட்டிருக்காங்க. இவங்களுடைய பேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு 1 பேஜ் தான், அதுவும் டாட்ஸ் பாயிண்ட்ஸ் தான் போட்டு பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ப்ரிசைஸாக எந்த இடத்துலையுமே ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருச்சுடா அடிப்போம் நைனாரா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப மெக்னானிமஸாக அதை டீல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சரியான வகையில் கொடுத்துருக்குறாங்க. அரசியல்வாதிகளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும், உயர் பதவிகளில் இருப்பவர்கள் நிதானமாக செயல்படணும், பெண்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி எப்பயுமே பேசக்கூடாது, எனக்கு எந்த விதமான அரசியல் தொடர்பு இப்பயும் கிடையாது, பின்னாடி எனக்கு அப்படிப்பட்ட எண்ணமும் கிடையாதுன்னு ரொம்ப டு த பாயிண்டாக நின்று பேசியிருக்காங்க. அவர்களுக்கு என்னென்ன முக்கியமான ஏன் அதை டு த பாயிண்டாக பேசியிருக்காங்க, அதை ப்ரிசைஸ் பண்ணுறேன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சது. இப்போ இவங்க கவுண்டர் பண்ணாங்கன்னா யாருமே இவங்களை எதிர்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது.
அப்போ கூட அதுதான் ரொம்ப முக்கியமான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது கூட அவங்க வந்து அந்த வரம்பு மீறாமல் இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம். ரொம்ப சரியான அட்வைஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது அவங்களுடைய சொந்த முடிவோ வழக்கறிஞர் முடிவோ. இந்த கண்டனம் வந்து முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடியது, முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ரொம்ப கவனமான வார்த்தைகளை கையாண்டு, தேர்ந்தெடுத்த வார்த்தைகளை கையாண்டு இந்த கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. வி கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் வி ஆர் வித் த்ரிஷா. அப்போ அவங்களோட இந்த கண்டனம் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இன்னும் அவங்க ஸ்ட்ராங்? ஏன்னா அவங்களுக்கு பொலிட்டிக்கலி அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை சார். நிறைய அட்வான்டேஜ் எடுக்க முடியுங்கிறது தான் நான் இவ்வளோ நேரம் சொன்னேன். அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கலி அப்படின்னு பார்க்க வேண்டியல, அதுக்கு நீங்கள் வேற பார்ட்டிலும் இல்லையே சார். இல்லை தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, இதை வந்து எப்படினாலும் நம்ம மேனிப்புலேட் பண்ணி கொண்டு போயிருக்க முடியுங்கிற. அப்படி மேனிப்புலேட் பண்ணலைங்கிறதா நான் பெரிய விஷயமா சொல்கிறேன். அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஸ்பேஸை வந்து யாருமே தடுத்திருக்க முடியாதுன்னு நான் சொல்ல வரேன். ஆமாங்க, அந்த அம்மாவுக்கு வந்து இவ்வளோ சொன்ன பிறகு அந்த அம்மா பதில் சொல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஒரு பேச்சுக்கு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறக்கா சொல்கிறேன். பாஜகவினர் எப்போதுமே இப்படி தான். நயினார் நாகேந்திரனிடம் வந்து வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? இந்த மாதிரி ஒரு 4-5 சொல்லியிருந்தாங்கன்னா அது ஒரு பிலோ த பெல்ட் கிக்காக இருந்தாலும் அதை வந்து எல்லாருமே சங்கடத்தில் பேசாமல் தான் இருந்தாலும், ஏன்னா அப்படிப்பட்ட கமெண்ட் அவங்க மேலே விழுந்துச்சு. அப்போ பதிலுக்கு சொல்லும்போது ஒரு வார்த்தை முன்னப்பண்ண வந்தால் பேச முடியும். அப்போ கூட அந்த சந்தர்ப்பம் அவருக்கு இருந்தும் கூட ஒரு அட்வான்டேஜ் அவருக்கு இருக்கும்போது ரொம்ப கவனமாக கையாண்டிருக்காங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் பொலிட்டிக்கலி ஒரு அட்வான்டேஜ் வரணும், விஜய்க்கு ஒரு அட்வான்டேஜ் வரணும், தாவேக்கா அப்படி நீங்கள் யோசிக்க வேண்டியதே இல்லை. த்ரிஷா அவர்களை குறிவைத்து ஒரு வார்த்தை சொல்லப்படும், சம்பந்தம் இல்லாமல். இது வந்து நீங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய விஷயம். அது பல பேர் அந்த மாதிரி தடுமாறி இருக்காங்க, பல பேர் இந்த மாதிரி வார்த்தைகளை மாற்றி விட்டுருக்காங்க. அது என்னென்ன, உங்களை ஒருத்தர் விமர்சிச்சா, நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்வேன். இவங்க என்ன செய்வாங்க, இந்த ஜாதியை வந்து திட்டுவாங்க, வந்து இந்த பார்ப்பனர்களே அப்படி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிராமண தலைவர் ஒரு தப்பாக பேசியிருந்தாருன்னு அவரை விமர்சிக்கணுமே தவிர அந்த ஜாதியே இல்லை. ஆனால் பிராமணர்களை வந்து கேட்கறதுக்கு நாதி கிடையாது. அவங்க வந்து பாவம் தனிப்பட்ட விளையாடிப்பாங்க. அவங்களும் சண்டைக்கு போக மாட்டாங்க. த்ரிஷா கவுண்டர் பண்ண மாட்டாங்க. பேசாமல் வந்து அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. அதனால ஏறி அடிப்பாங்க. வேறு சமூகத்தை யாராவது மாதிரி சொன்னாங்கன்னா அடி அவங்களுக்கு திரும்பவும் நல்லா தெரியும். அவங்களுக்கு அப்போ தெரியும், அவங்களுக்கு அந்த மாதிரி பார்த்துருப்பாங்க. அப்போ என்னென்னா இவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா, அவர் அந்த ஜாதியை சேர்ந்தவர்னா அவரை திட்டுங்க, தட் இஸ் யுவர் பர்சனல் ப்ராப்ளம். அவர் ஜாதியை திட்டினீங்கன்னா ஜாதியாக அவருக்கா பின்னாடி வந்து நிற்கும். உங்களுக்கு புரியுங்களா? அந்த அளவுகோல் தான். அப்போ இந்த இடத்துல வந்து த்ரிஷா அவர்களை விமர்சித்த போது பதிலுக்கு அவங்களுக்கு விமர்சிக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருந்துச்சு. யாருமே அதை வந்து கட்சியை விமர்சிச்சிருக்கலாம், கவர்மெண்ட்டை விமர்சிச்சிருக்கலாம், டெல்லியில் கொண்டு வந்திருக்கலாம், பிரைம் மினிஸ்டர் மோடி எடுத்து வந்திருக்கலாம். உங்கள் கவர்மெண்ட்டில் உங்கள் கட்சியில் இதான் பெண்களுக்கு பாதுகாப்பா? உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்கள் வந்து அமித்ஷா கொண்டு அப்படி இதோ டேக் பண்ணி 4-5 போட்டு விட்டுருந்தா அது ஒரு எம்பரசிங் சுச்சுவேஷன் ஆகும். அவங்கள நீங்கள் தப்பு சொல்லவே முடியாது. உங்கள் கட்சி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுனதுக்கு நீங்கள் ஸ்டாலின் எழுக்கிறீங்கல்ல. அப்போ மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நீங்கள் இழுத்துருக்கலாம்ல, அது எதுவுமே செய்யலை. அதுதான் அவருடைய பெருந்தன்மை நான் சொல்ல. அவங்க வந்து இந்த விஷயத்தை ரொம்ப மெச்சூர்டாக, ரொம்ப ஒருவேளை நிறைய அடி வாங்கிட்டாங்கனால என்ன கருது போ அப்படின்னு விட்டாங்களோ நம்ம தெரியல. அவங்களுக்கு நிறைய குறிவிக்கப்பட்டிருக்காங்க கூட கவுண்டாக பார்த்துருக்கோம். அது வந்து என்னுடைய 27 வருஷத்தில் நான் வந்து நிறைய பார்த்துருக்கேன். அவங்களுக்கு வந்து பெருசாக டார்கெட் பண்ணப்பட்ட ஒரு பெண் அவங்க. அதனாலேயே நம்ம ஒரு பெரிய பெருந்தன்மையை காட்டி அவங்க வந்து அதை டீல் பண்ணாங்க. அது வந்து அவங்களுடைய பெருந்தன்மையை நம்ம முழுசாக புரிஞ்சுக்கிறேன். இவங்களோட இந்த கண்டனத்துக்கு அப்புறமா இவர் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. பட் அவர் வருத்தம் தெரிவிக்கும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா, தெரியாமல் வந்த ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு மாநில தலைவர்கிட்ட தெரியாமல் இப்படி ஒரு வார்த்தை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? அவர் வந்து நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, வானதி அவர்களும் சொல்லிட்டாங்க, முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலையும் இதை பற்றி பேசியிருக்காரு. நான் அப்படி பேசியிருந்துக்க கூடாது, தெரியாமல் வந்த ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். நான் ஏற்கனவே த்ரிஷா அவர்களை பற்றி சொன்னேன். அவங்களுக்கு வந்து தொடர் விமர்சனங்கள், தொடர் கிரிட்டிசிசம், தொடர் டார்கெட் பண்ணப்படுறதுங்கிறது அவங்களுக்கு வழக்கமாக இருந்திருக்கு. அவங்க வந்து தொடர்ந்து ஒரு விக்டிமாகவே இருந்திருக்காங்க. ரொம்ப காலமாக அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருந்திருக்கு. அவங்களுக்கு மாறி மாறி எல்லாமே ஊடகங்கள்லேருந்து சினிமாலேருந்து நிறைய தாக்கிட்டே இருந்திருக்கிறாங்க அவங்கள. அப்போ வந்து ஒரு ட்ராக் ரெக்கார்டு பார்க்குறோம், அந்த அம்மாவை நிறைய குறிவிச்சிட்டே இருந்திருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்படி ஒரு ட்ராக் ரெக்கார்டு வந்து திரு நயினாரை பார்க்கும்போது அவர் இந்த மாதிரி பேசினவரே கிடையாது. நீங்கள் வந்து அவருடைய பிறந்த நாள் கடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் நடந்துச்சு. அப்போ வந்து தமிழக முதலமைச்சர் எடுத்து வேற ஒரு கான்வர்சேஷனில் பேசும்போது சகோதரர் நயினார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு அப்போ சொல்கிறார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். யாரும் எதிர்த்து பேசாதவர், யார்கிட்டையும் பகைமை பாராட்டவர், எல்லாத்தையும் நட்பு பாராட்டக்கூடியவர், மாற்று கருத்து விமர்சன கருத்துக்களோட தன்மையாக சொல்லக்கூடியவர், தடாலடியாக சொல்லி அவரே வந்து தலைமை பதவி மாற்றப்பட்ட போது சொன்னார். நீங்கள் அறிமுகத்திலோட சொன்னீங்க, அண்ணாமலை வந்து புயல், நான் வந்து தென்றல், நான் புதிய தென்றல் தான் சொன்னேன். ஸோ பேசிக்கலாகவே ஒரு சாஃப்ட் நேச்சர். அவர் வந்து ஒரு கடுமையான ஒரு பின்புலத்திலேருந்து வந்திருந்தாலும் அவர் வந்து ரொம்ப சாஃப்ட் நேச்சராக இயல்பில் பழகக்கூடியவர். வந்து யாரையும் அப்படி வந்து எடுத்து பேச மாட்டார். அவர்கிட்ட வந்தது எனக்கு அன்னைக்கே ரொம்ப பெரிய அதிர்ச்சி. அன்னைக்கே சாரி சொல்லியிருக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதில் வந்து அன்னைக்கே அதில் எந்த தப்பு கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணக்கூடாதுங்க. தப்பு பண்ணிட்டோம்னா திரும்ப வாங்கல ஒன்றும் பெரிய அவமானம் கிடையாது. அதில் ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. வந்து நம்முடைய சகோதரி மாதிரி நம்ம நினைக்கலாம்ல, ஒன்றும் பிரச்சனை. நம்ம வந்து யார் வீட்டு பெண்களையும் பேசக்கூடாதுன்னு தான் நினைப்போம். அப்போ வந்து ஏதோ மனசில் ஒரு விஷயம் வார்த்தை இருந்திருக்கு, அது வந்து மாறி வந்து வார்த்தையாக வந்துருச்சு. இது பலருக்கு நடந்திருக்கு. சிலர் வந்து வைகோ உங்களுக்கு நினைவு கூற விரும்புகிறேன். கலைஞர் அவர்களை பற்றி வைகோ அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான பொருள்படும்படியான ஒரு விமர்சனத்தை வச்சுட்டார்.
நாங்கள்லாம் பேரதிர்ச்சி அடைஞ்சிட்டோம். அது வந்து வைகோ ரொம்ப ஆவேசமாக பேசுவார். இவர் ஆவேசமாக பேசி நீங்கள் மேடையில் பேசினா கூட பேச மாட்டோம், ஆவேசமாக பேசுவார். இது 3வது சந்தர்ப்பம் இவர் வந்து பேசுகிறது. அந்த மாதிரி மற்ற 2 சந்தர்ப்பமும் உணர்ச்சி மிகுதி இருந்துச்சே தவிர தடுமாற்றமோ வார்த்தை மாற்றமோ இல்லை. ஆனால் எமோஷனலாக 2 முறை பேசியிருக்காரு. அதுக்கு முன்னாடி கரூர் சம்பத்தை பற்றியும் ஆண்டாளம்மா பற்றி பேசும்போது ரொம்ப எமோஷனலாக வந்து பேசியிருக்கிறாரு. ஆனால் தடுமாற்றம் இருந்ததில்லை. ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த இடத்துல வந்துச்சுன்னு பார்க்குறோம். அப்போ வைகோ அவர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கடுமையான விமர்சனத்தை ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட இழிவுபடுத்தும்படியான ஒரு விமர்சனத்தை வச்சபோது அதற்கப்புறம் வந்து அவரே சொல்லி வருத்தம் வச்சார். என் மனசில் இப்படி ஒரு அழுக்கு இருந்திருக்கான்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குன்னா ரொம்ப ஆச்சரியமான வார்த்தையை சொன்னார். எனக்குள்ளே இப்படி ஒரு அழுக்கு இருந்திருக்குன்னு எனக்கே தெரியல அப்படின்னு அவர் சொன்னார். அதுதான் உணர்தல், அதான் தன்னை உணர்தல்ங்கிறது. அதுதான் இன்றைக்கி வந்து பாஜக மாநில தலைவர் சொல்லியிருக்கிறாரு. நான் வந்து அது ஒரு டங் ஸ்லிப்பில் வந்து ஒரு தடுமாற்றத்தில் நான் பேசிட்டேன், அது வந்து எப்படி பேசுகிறேன் எனக்கே தெரியல அப்படின்னாரு. அவருக்குமே அவரே சொன்னது போல் அப்படி அவர் எப்பயுமே பேசி அறிந்தவர் இல்லை, யாரையுமே பேசி அறிந்தவர். த்ரிஷாவை சொன்னார், விஜயை சொன்னாருங்கிறல அவர் எப்பயுமே பேச மாட்டார். அவருடைய நேரடி அரசியல் எதிரியாக இருக்கக்கூடிய திமுக கூட அப்படி விமர்சனம் பண்ண கிடையாது, எப்பயுமே விமர்சனம் பண்ண கிடையாது. அந்த மாதிரி தான் இருந்திருப்பார். ஸோ இந்த ட்ராக் ரெக்கார்டை பார்க்கும்போது அவர் சொல்ல புரிந்து கொள்ளக்கூடியது. இன்னொரு முக்கியமான ஒரு பெரிய கவனம் பெறக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம கட்சி தலைவர் பேசிட்டார் அப்படிங்கிறனால எல்லாரும் முட்டு கொடுக்கணும்னு கிளம்பாமல் திருமதி வானதி சீனிவாசன் அவர்களோ பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களோ இவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை நம்ம வந்து இதை சரியில்லை, அது நம்ம வந்து அதை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து அவர்கள் நேரடியாக திரு நயனானந்தன்கிட்ட கொண்டு சென்று இல்லை நம்ம பண்ணியிருக்கக்கூடாது, இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னது அவர்களுடைய பெருந்தன்மையும் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸியும் அது வந்து காட்டுது. அண்ட் பெண்களுக்கு ஒரு குறை வந்தால் அதை நம்ம விட்டு கொடுத்துட மாட்டோம் அப்படின்னு திருமதி வானதி சீனிவாசன் வந்து மகளிரணியோட அகில இந்திய தலைவி. அப்போ அவங்க வந்து நாளைக்கு வந்து கனிமொழியோ வேறு யாரோ கேட்கும்போது வந்து இப்போ என்ன சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசும்போது கனிமொழி அவர்கள் தலையிட வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு. எல்லாரும் குஷ்பு வந்து கேட்குறாங்க, வானதி கேட்குறாங்க, எல்லாரும் இதான் உங்கள்ட்ட பெண்கள் பாதுகாப்பா அப்படின்னு கேட்கும்போது திருமதி கனிமொழி தலையிட வேண்டியதாக போச்சு. இந்த முறை வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன் போட்டு பார்த்தீங்களா அவங்க இது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ வந்து ஒரு பெண்ணாகவும் ஒரு அகில இந்திய மகளிரணி தலைவியாகவும் திருமதி வானதிக்கு அந்த சிக்கல் இருந்துச்சு. திரு அண்ணாமலை அவர்களும் அந்த உரிமையோடு எடுத்து பேசினார். அவர்கள் 2 கொண்டு போய் சேர்த்தது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸியை காட்டுது. அண்டு மாநில தலைவரும் அதை ரொம்ப பெருந்தன்மையாக எடுத்துக்கொண்டு அவருடைய தவறுதலாக அந்த வார்த்தையை விட்டது புரிந்து கொண்டு அதே பொது வழியில் அதே மாதிரி பிரஸ் மீட்டில் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விழாவாரியாக 1.25 பக்கத்துக்கு திட்டுவோம். நீங்கள் வந்து அவதூறு கண்டெம்ட் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா கீழே வந்து தவறுக்கு வந்துக்கிறோம் அப்படின்னு ஆசிரியர் அப்படின்னு போடாமல் .2 போட்டு 13ஆம் பக்கத்தில் லெஃப்ட்டில் கீழே போடுவாங்க. அப்படி இல்லாமல் இஃப் ஐம் நாட் ராங் அவர் தூத்துக்குடி செய்தியாளர் சந்திப்பில் அன்றைக்கி அந்த விஷயத்தை சொன்னார். இன்றைக்கி நெல்லை செய்தியாளர் சந்திப்பில் அந்த விஷயத்தை முடிச்சுட்டார். ஸோ வந்து அதே மாதிரி செய்தியாளர் சந்திப்பில் 100கணக்கான பத்திரிகையாளர்கள் முன்னாடி நிற்க, ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் முன்னாடி நிற்க, எல்லாரும் முன்னாடியுமே சொன்னார். அதனால் வந்து அந்த விஷயத்தை திரு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டது போல் அந்த விஷயம் இத்தோடு முடிந்தது நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். நீங்கள் சொன்னீங்க எதிர்கட்சிக்கிட்ட கூட ரொம்ப தன்மையாக பேசுவார். ரீசெண்டாக கூட திருமதி துர்கா ஸ்டாலின் ஏர்போர்ட்டில் சந்திச்சப்ப அவங்கள்ட்ட இவராக போய் வாலண்டியராக பேசி நலம்லாம் விசாரிச்சுட்டு வந்தார் சார். இல்லை, அவருக்கு திமுகவோட நல்ல உறவு உண்டு, நல்ல நட்பு உண்டு, நல்ல புரிதல் உண்டு, எல்லாருடையுமே நல்லா பழகுவார். அவர் வந்து பிஜேபியில் இருந்தாலும் ஏடிஎம்கேல இருந்தாலும் வந்து எல்லாருடையுமே நல்லா பழகுவார். பேசிக்கலாகவே ரொம்ப ரொம்ப தன்மையாக பழகுவார், ரொம்ப மென்மையாக பேசுவார். அவர் வந்து ஆஃப் த ரெக்கார்டாக தனிப்பட்ட முறையில் பேசும்போது கூட அவெல்லாம் யார் தெரியுமான்னு பேச மாட்டார். ஸோ அவர் வந்து ப்ரெஸ் மீட்டில் நல்லா பேசுகிறாரு அப்படின்ட்டு வச்சுக்கிட்டு தனியாக வேறு ஏதோ பேசுவார் போல, அவருக்கு இன்னொரு முகம் இருக்கு போல. அது கிடையவே கிடையாது. தனியாக பேசினா கூட யாருமே இல்லாத போய் பேசினா கூட 2 நபர்கள் உட்காந்து பேசினா கூட நான் நிறைய பழகிருக்கேன், எனக்கு தெரியும். அவருக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 15-20 வருஷமாவது நான் வந்து அவரோட பழகிருக்கேன். அவர் எந்த சந்தர்ப்பத்திலையுமே அவர் நிதானம் தவறணும் கிடையாது. தனிப்பட்ட முறையில் பேசும்போது கூட ஒரு ஆளை வந்து புறம் பேசி கூட நான் பார்த்ததில்லை. நீங்கள் இப்படி போன புறம் வந்து ஒன்று பேசி அந்த அம்மா எப்படி தெரியுமா, அவர் எப்படி தெரியுமா அப்படி பேசினார். அவர் புறம் பேசியோ கோல் சொல்லியோ அவமரியாதை சொல்லியோ பார்த்ததில்லை. அரசியல் கணக்குகள் 1000 இருக்கும், அவதூறாக தரக்குறைவாக அவர் பேசி நான் பார்த்ததில்லை. இதுக்கு முன்னாடி யாருமே பார்த்துருக்க மாட்டாங்கிறது எல்லாருமே ஒத்துக்கிறோம். இன்னைக்கு இன்னொரு கருத்தும் சொல்லியிருக்காரு சார். கரூரில் 41 பேர் இறந்தாங்க, இன்னைக்கு சேலத்தில் வந்து ஒருத்தர் இறந்திருக்காரு. இறக்கிறது வந்து டிவிகேக்கு ஒரு நல்ல சகுனம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து அரசியல் தாக்குதல் அந்த கணக்கில் எடுத்துகிட்டு போயிட முடியுமா? நீங்கள் கூட்டத்தில் இறக்குறது அப்படிங்கிறது வந்து பல ஆயிரக்கணக்கான பேர் கூடும்போது அது நடக்கக்கூடிய விஷயமா மாறிடுச்சு. இஃப் ஐ எம் நாட் ராங் 2016 தேர்தலில் அதே சேலத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அதிமுக பொதுக்கூட்டத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் 2 பேர் இதே மாதிரி வெயில் தாழாமல் இறந்து இருந்தாங்க. ஏன்னா பகலில் 12 மணிக்கு அவங்க வைக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து நல்ல வெயில், அவங்கெல்லாம் 1 மணி நேரம் முன்னாடியே கூட்டு வந்துருவாங்க எல்லாரும். ஸோ இந்த முறை நீங்கள் சேலத்தில் பார்த்தீங்கன்னா திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் குறிப்பிட்டது போல் உண்மையில் நம்மளும் கண்கூட பார்த்தோம், நம்ம சாட்சியாக பார்த்தோம். அவங்க வந்து 5000 பேர் பெர்மிட் பண்ணியிருந்தாங்க. அந்த 5000 பேரோட அவங்க கூப்பிடல, 4980 எல்லாமே இந்த QR கோடு பார் கோடு வச்சு போட்டு யார் யார் இருந்தாங்கிற வரைக்கும் தெரிஞ்சுதான் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்படி எந்த
கூட்டமும் நடந்ததெல்லாம் பார்த்தா கொஞ்ச நாள் முன்னாடி விருதுநகரில் வந்து திமுகவுடைய இளைஞரணி மண்டல மாநாடு நடந்துச்சு. அதில் வந்து யாரோ QR கோட் கொடுத்தாங்களா, எத்தனை பேர் இவர்கள் 1 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் சொல்கிறாங்க, எத்தனை பேர் வந்தாங்க போனால் எந்த கணக்குமே கிடையாது. ஆனால் இவர்களால் ப்ரிசைஸாக சொல்ல முடிஞ்சது தாவேக்காவில் 4950 பேர் இருந்தாங்கன்னு ஒரு நம்பர் சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோ தூரம் இருந்தது, மருத்துவ வசதிகள் இருந்தது, தண்ணீர் பாட்டில் இருந்துச்சு, கேப் நிறையா இருந்துச்சு, நிறைய ஏற்பாடு பண்ணி தள்ளி பாக்ஸாக போட்டு அந்த நெரிசல் கூட வந்துடக்கூடாது, ஸ்டாம்பில் கூட வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து ரொம்ப மெட்டிகுலஸாக பிளான் பண்ணியிருந்தாங்க. அதற்கு மீறி ஒருத்தர் என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்கள். அதில் வந்து ஒரு கட்சியாக நீங்கள் வேறு திரு நிர்மல்குமார் அழகாக கேட்டார், வேற யாரும் அப்படி செஞ்சிருக்காங்களான்னு சொல்லுங்கள், இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. ஸோ ஒரு கட்சியாக அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்கிறாங்க. அதுக்கு மீறி ஒன்று நடக்குது. அதில் வந்து இவர்கள் எந்த விதத்திலையும் காரணம் இல்லை, இவங்களுடைய கவனம் குறைஞ்சு. போலீஸ் சொன்னது எல்லாரும் நீங்கள் கரூரில் என்ன சொன்னீங்க, போலீஸ் சொன்னதை அவங்க கேட்கல, இதானே சொன்னீங்க. அவங்க வந்து அங்கேயே நிப்பாட்டிருந்தாங்க, இங்கே வராதிங்கன்னாங்க, சீக்கிரம் முடிச்சிருந்தாங்க, லேட்டாக வராங்க, எல்லாமே மீறிட்டாங்கன்னு சொல்றீங்க. இங்கே அப்படி ஒன்றுமே இல்லையே. புதுச்சேரியிலையும் ஈரோட்லையும் இங்கேயும் வந்து அவங்க சொன்னதை அப்படியே கேட்டிருக்காங்களே. காவல்துறை தரப்பில் ஒரு ஏட்டையாக கூட ஒரு பிரஸ் மீட் கொடுக்கல, நாங்கள் சொன்னதை கேட்கலன்னு. அப்போ வாட் எல்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி கேன் டூ, அதை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. இது வந்து ஒரு இயற்கையின் பெரிய துயரம், வெயில் தாங்க வந்திருக்கு, காலைல சாப்பிடாம வந்தாரான்னு அந்த அது மாதிரி பப்ளிக்கில் போகக்கூடியவங்கலாம் கொஞ்சம் யோசிக்கணும். இது மாதிரி நான் பொதுவாகவே இது மாதிரி தலைவர்களெல்லாம் நம்ம வந்து டிவியில் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை, க்ளோஸ்அப்பில் காட்டுவாங்க, ரிப்பீட் பண்ணி காட்டுவாங்க, திரும்ப நேராக தான் போய் பார்த்து தான் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் வந்து இந்த பிரச்சார முறையில் ஓவராலாக ஒரு மாற்றம் வந்தால் சந்தோஷமாக இருக்குமே தவிர, திரு விஜய் அவர்கள் இந்த கரூரில் அந்த இறந்த சம்பவத்தில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்காருன்னு நினைக்கல. அவர் தாவேக்காவுடைய கூட்டத்தில் பூரா இறக்குறாங்கிறது உண்மை கிடையாது. எல்லா கட்சிகளுடைய கூட்டங்களில் மாநாடு நான் வந்து நிறைய பார்த்துருக்கோம். திமுகவுடைய மாநாடுலாம் 2 நாள் 3 நாள்லாம் நடந்திருக்கு. அது வந்து எல்லா ஊரிலும் திருநெல்வேலியில் கூட்டம் நடக்கும், சென்னையிலேருந்து கிளம்பி கும்மிடிப்பூர்லேருந்து கிளம்புவாங்க, திருவள்ளூரில் கூட்டம் நடக்கும், கன்னியாகுமரியிலேருந்து வருவாங்க. எல்லாம் வரும்போது 2 ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, இறந்துருக்காங்க, நிறைய பேர் நிதி கொடுத்துருக்காங்க, போய் பார்த்துருக்காங்க. ஸோ கட்சி கூட்டங்களில் கலந்து கொள்ள போய் உயிரிழப்பு நடக்காமல் இருந்ததே கிடையாது. அதற்காக வந்து இந்த கட்சி தப்பு பண்ணிச்சுங்கிறது ரொம்ப இது. கரூர் கதை வேற, சேலம் கதை என்டையர்லி வேற. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. சார், நம்ம இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரி காங்கிரஸ் வந்து தலைப்பில் இல்லைன்னா தான் அது ஒரு நியூஸாக இருக்கும் போல இருக்குது. அந்த மாதிரி டெய்லி ஒரு ப்ரெஸ் மீட்டு, ஒரு ட்வீட்னால பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து செல்வ பிறந்தகை அவர்கள் வந்து மல்லிகார்ஜுன கார்கே பெங்களூரில் போய் பார்க்க போகிறதுக்காக ஏர்போர்ட்டில் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அதில் வந்து ரொம்ப கிட்டத்தட்ட கோபமாக பேசியிருக்காரு. இனிமேல் யாரும் பொதுவெளியில் பேசக்கூடாது, தலைமையை மீறி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் மதுரை காங்கிரஸ் மாநாட்டில் ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க, அதை பற்றி அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. கிரீஷ் ஷோடங்கர் தலைமையில் அணி பேசிக்கிட்டு இருக்கு, இதையும் மீறி யாரும் பேசக்கூடாது, தலைமையை மீறி. அதை பற்றி பேசுறதுக்காக தான் நான் இப்போ கார்கேவையே பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். ஸோ தலைமையை மீறி பேசினா என்ன செஞ்சிருவாரு? தலைமை எப்படின்னா காங்கிரஸ் தலைமையா, மாநில தலைமையா, அகில இந்திய தலைமையா? அதான், அது அகில இந்திய தலைமை மீறி பேசுனாங்கன்னா அகில இந்திய தலைமையில் சொல்லணும். நீங்கள் எப்படி சொல்வீங்க? நீங்கள் அகில இந்திய தலைமை, நீங்கள் அகில இந்திய தலைவரா? மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பேச வேண்டியதை செல்வ பிறந்தகை எப்படி பேசுவார்? சரி, திமுக காங்கிரஸ் கூட்டணி உடன்பாடு எட்டிவிட்டது, உறுதியாகிட்டது காங்கிரஸ் தலைமை அறிவிச்சிருக்கா? நீங்கள் கூட்டணி உறுதியாக எப்படி சொல்லிட்டே இருக்கீங்க? எல்லா இடத்துலையும் திரு செல்வப்பிரன் சொல்லிட்டே இருக்காரு, திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை, சுமூகமாக இருக்கும், இனிமையாக இருக்கும், நல்லா பழகுறோம், ஜம்முன்னு இருக்கும், ஹாப்பியாக இருக்கும், அலைன்ஸ் இருக்குன்னு எப்படி சொல்கிறீங்க? திரு கிரீஷ் ஷோடங்கர் வந்து கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் 70 நாள் ஆச்சு, இன்னைக்கு சொல்லி 90 நாள் ஆகிப்போச்சு. அவர் எங்கள் தொண்டர்கள்லாம் வருத்தத்தில் வேதனை, வி ஆர் ஃபீலிங் அவர் கேட்டஸ் ஆர் சேட் அபவுட் திஸ் அப்படின்னு சொல்கிறார். எங்கள் தொண்டர்கள் அப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நாங்களாம் ஹாப்பியாக இருக்கோம்னு? அவங்க முன்னாடி தானே சொன்னார் கிரீஷ் ஷோடங்கர். நீங்கள் டெல்லியில் பார்த்துருக்கீங்க, 72 மாவட்ட தலைவர் கூட்டு வச்சு நீங்கள் டெல்லியில் பேசும்போது ராகுல் காந்தி என்ன சொன்னார், கிரீஷ் ஷோடங்கர் என்ன சொன்னார்? நீங்கள் வெளியே வந்து சொன்னீங்க நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும் தானே சொன்னீங்க. அப்போ கூட்டணி முடிவாச்சுன்னு எப்படி சொல்கிறீங்க? சரி, உங்கள் கட்சியை 4 பேர் அவதூறாக பேசுகிறாங்களா, அதை பற்றி நீங்கள் எதாவது பேசுகிறீங்களா? தளபதி அவர்கள் பேசும்போது இவங்களை தோக்கடிக்கணும்னு சொல்லி சொன்னபோது, இவங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி சொன்னபோது அதை பேசியிருக்கீங்களா? ராஜகண்ணப்பன் பேசும்போது கண்டிச்சிருக்கிறாரா? அது என்ன, திமுக காரங்க காங்கிரஸ் விமர்சிச்சா செல்வ பிறந்தகை பேச மாட்டார், காங்கிரஸ்காரங்க திமுக பதிலுக்கு விமர்சிச்சா செல்வ பிறந்தகை கண்டிப்பார். அப்போ யாருக்கு விசுவாசமாக இருக்காருங்கிற கேள்வி காங்கிரஸ்காரங்க வருமா இல்லையா? பிரவீன் சக்கரவர்த்தி உங்களுக்கு கீழே இருக்கிறாரா? மாணிக் தாக்கூர் உங்களுக்கு கீழே இருக்கிறாரா? நீங்கள் எப்படி அவங்க சொல்ல முடியும்? இதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான தலைவர், இப்போ ஐ டோன்ட் வாண்ட் டு ரீநேம் ஹிம் நவ், இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தலைவர் வந்து இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து கட்சி விட்டு நீக்கி நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி சொன்னபோது அவர் ரொம்ப அழகாக சொன்னார், பாஸ் நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட மெம்பர் கிடையாது, நான் ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியோட மெம்பர், என்னை நீக்கிறதுக்கான உரிமை வந்து உங்களுக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொன்னார் மாநில தலைவர். இவர் இல்லை, செல்வ பிறந்தகையில் வேற ஒரு சந்தர்ப்பத்தில். ஸோ மாநில தலைமைக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, அந்த கண்ட்ரோலில் இவங்க வருவாங்களான்னு எனக்கு பிரவீன் சக்கரவர்த்தி இவர் சேர்த்தாரா? அப்போ எப்படி நீக்குவார்? மாணிக் தாக்கூர் இவர்கிட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் இருக்கிறாரா? எப்படி நீக்குவார்? எனக்கு ஒன்றும் புரியல. அவர் திரும்ப போய் டெல்லிக்கோ பெங்களூருக்கோ அங்கே தான் போய் அவர் வந்து பேசியாகணும்.
அப்போ இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ராகுல் காந்தியோடைய அன்பும் பாசமும் அவர்களுடைய கிரீன் சிக்னலும் கொண்டவர்கள் இந்த 2 பேர். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அது இல்லாமல் இவங்க பேசுவாங்களான்னு புரிஞ்சுக்கணும். தே ஆர் டாக்கிங் ஃபார் காங்கிரஸ். மாணிக் தாக்கூர் என்ன சொல்றாரு, என்னை மதிங்கப்பா, எனக்கு அசம்பிளி சீட் கொடுங்கப்பான்னு கேட்டாரா? பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாட்டில் நான் தஞ்சாவூரில் போட்டி விட போகிறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னாரா? காங்கிரஸ் கட்சியோட டிக்னிட்டியை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோன்றார். எங்கள் கட்சியை ஒருத்தர் விமர்சனம் பண்ணால் நாங்கள் விட்டுமா? கூட்டணி பேச்சு நடக்குது, இங்கே பாருங்க, நம்ம சிம்பிளாக புரிஞ்சுங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது, கூட்டணி ஆட்சி வேணுங்கிற கோரிக்கை இருக்குது, அதை நம்ம பேசி தீர்த்துக்கணும்னு காங்கிரஸ் கட்சி சொல்லுது. தமிழக முதலமைச்சர் அதெல்லாம் ஒத்து வராதுங்கன்னு டினை பண்ணுறார். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்காமல் பொது வழியில் வந்து ஒத்துவரான்னு சொன்னால் என்னங்க அர்த்தம்? நம்ம பேசிட்டு ஒத்து வராமலே போட்டு நம்ம பேசிக்கிடுவோம், அது அங்கெல்லாம் பேசணும். அப்போ நீங்கள் எப்படி அப்போ நீங்கள் பொது வழியில் நீங்கள் டினை பண்ணும்போது நான் பொது வழியில் கவுண்டர் கொடுக்க வேண்டியிருக்கு. என்னது, ஒத்து வராதா இல்லையாங்கிறத மக்கள் சொல்லட்டும். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ என்ன செய்வாங்க இவங்க, என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்றாங்க. பேச்சுவார்த்தைக்கு வரல, பேச்சுவார்த்தைக்கு வரலங்கிறது பொது வழியில் வருது. அப்போ மாணிக் தாக்கூர் பேசக்கூடிய கருத்துக்கள் காங்கிரஸுக்கானதாக இருக்குது, பிரவீன் சக்கரவர்த்தி பேசக்கூடிய கருத்துக்கள் காங்கிரஸுக்கானதாக இருக்குது. இவங்க டீம் தாவேக்கா விஜய் வந்து ஒரு 20% ஓட்டு வாங்கிடுவாரு, 15-20 எங்கெல்லாம் நிற்கலாங்கிறது யார் சொல்லலை? கார்த்தி சிதம்பரம் சொல்றாரு. ஆமா, அவர் பெரிய டிஸ்ரப்டராக இருப்பாரு, அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஜி.கே. வாசன் சொல்றாரு, எங்க ஓட்டுலேருந்து எல்லாரும் ஓட்டு தான் அங்கே போகும், எல்லாத்துக்கும் பாதிப்பு ஏற்படுத்துவார். எவ்ரிபடி இஸ் அக்ரிங். அப்போ அதை வந்து பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னா எது சண்டைக்கு போறீங்க? தாவேக்கா டெபாசிட் வாங்க மாட்டாங்கன்னு சொல்றது பெருமை, அது உண்மை இல்லை. அப்போ வந்து அவங்க சொல்ல என்ன இருக்கு? அப்போ வந்து உண்மையை சொல்றாங்க, நிதர்சனம் சொல்றாங்க, அவங்களுக்கு ஆஃபர் இருக்கிற சொல்றாங்க. அப்போ ஒரு கட்சி தங்களுடைய தன்மையை பேசிக்கூடாதா? ராஜகண்ணப்பன் விமர்சனம் பண்ணலாம், தளபதி விமர்சனம் பண்ணலாம், ஆர்எஸ் பாரதி விமர்சனம் பண்ணலாம். காங்கிரஸ் கட்சி இத்தனை பேர் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. திரு செல்வப்பிரசாத் எத்தனை பேர் கவுண்டர் கொடுத்துருக்காருன்னு சொல்லுங்க. காங்கிரஸுடைய பிரமுகரை செந்தில் பாலாஜி அவர்கள் திமுக சேர்க்கிறார், காங்கிரஸ் பிரமுகரை திமுக சேர்க்கிறாங்க. ஜோதிமணி அவர்கள் அப்டேட் பண்றாங்க, என்னங்க இது பாலிடிக்ஸ் பண்றீங்க, கூட்டணி சொல்லிட்டு எங்க கட்சிக்காரர் நீங்க தூக்குறீங்க அப்படின்னு. யாருமே பதில் பேச மாட்டாங்க. அந்த அம்மா சண்டை போடுறாங்க. இப்படி சண்டை போடாமல் இருப்பாங்க? ராகுல் காந்தியோட உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் நாம வந்து கிட்டத்தட்ட அடிமையாய் போயிட்டு இருக்கோமாங்கிற கேள்வி ஜோதிமணி எழுப்புறாங்க. யாருக்காக எழுப்புறாங்க? ராகுல் காந்தியுடைய குரலா ஒலிக்கிறாங்க. இவங்கெல்லாம் ராகுல் பிரிகேட்ல இருக்காங்கன்னு தெரியாது, ராகுல் காந்தி அன்பை பெற்றோம் தெரியாது, அவங்க வந்து மாறி பேச மாட்டேன்னு தெரியாதா? ஒரு நாளாவது அவர்கள் காங்கிரஸுக்கு விரோதமாக பேசியிருக்காங்களா சொல்லுங்க. அப்புறம் திரு செல்வப்பிரசாத் நான் சொன்னேன், ஆர்எஸ் பாரதி கண்டனம் தெரிவிச்சாரா? ராஜகண்ணப்பனுக்கு கண்டனம் தெரிவிச்சாரா? தளபதிக்கு கண்டனம் தெரிவிச்சாரா? யாருக்கா கண்டனம் தெரிவிக்கிறார் செல்வப்பிரசாத்? அப்ப காங்கிரஸ் விமர்சிக்கிறவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்காத செல்வப்பிரசாத் நாங்கள் கட்சி தலைமை நடவடிக்கை இவங்க மேல போறேன்னா அது என்ன கணக்குன்னு தெரியல. ரொம்ப நியாயமா மாணிக் தாக்கூர் ஒன்று சொல்லியிருக்காரு சார். நாடாளுமன்றத்தில் நாங்கள் வெளியில இருந்து சண்டை போடும்போது துணை நிற்போம் சொன்ன திமுக எம்பி ஒருத்தர் கூட எங்களோட வந்து துணை நிற்கல அப்படின்னு ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு சார் மாணிக் தாக்கூர். நிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நியாயமான கேள்வின்னு என்ன அர்த்தம்? நீங்க எங்கெங்கெல்லாம் போனீங்களா பின்னாடி வரணும் சொல்லியிருக்காங்கல்ல சார். அதெல்லாம் கூட்டணி வந்து தேர்தலுக்கு நீங்க ஆர்ப்பாட்டம் பண்றீங்க, போராட்டம் எங்கள்கிட்ட கேட்டு பண்ணீங்களா? டிஎம் கிட்ட. அப்ப நீங்க படகு நின்றுச்சு போனா பின்னாடியே நாங்கள் வரணுமா? அந்த கணக்கெல்லாம் கிடையாது. நீங்க வந்து டிஎம் கேட்ட நீங்க பேசி வச்சுட்டு போங்க, எல்லாரும் ஒருங்கிணைந்து போங்க, இண்டி கூட்டணி பூரா நம்ம ஆர்ப்பாட்டம் செய்யுங்க, அது ஒன்றும் பிரச்சனை. அப்படி மாற மாட்டேன்னு சொல்லியிருக்காங்களா? நீங்க திடீர்னு எந்திரிச்சு வெளி நடப்புனா பின்னாடியே போனுங்க. என்ன கேட்டாங்க? தமிழ்நாட்டில் பார்த்துருக்கோம் பல சந்தர்ப்பங்களில் ஏடிஎம்கே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும், பிஜேபி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும். இன்னைக்கு மும்மொழி கொள்கையில் ஏடிஎம்கே ஸ்டாண்ட் என்ன, பிஜேபி ஸ்டாண்ட் என்ன? சரி, மும்மொழி கொள்கையில் காங்கிரஸ் ஸ்டாண்ட் என்ன, டிஎம்கே ஸ்டாண்ட் என்ன? ஸோ பாலிசி எல்லாமே ஒன்றா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது வேற. திமுக காங்கிரஸை ஒரு லெவல் கம்மியாக மதிக்குது, அது கண்கூடாக பார்க்குறோம் வேற வேற கட்டங்களில். அதற்காக ஆர்ப்பாட்டம் போராட்டம் அவங்க எங்கெல்லாம் போகிறோம் பின்னாடி போகணுங்கிறது நான் எதிர்பார்க்கல. ஓகே சார், ரொம்ப நாளாக ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார் போட்டியே 2 பேருக்கும் தான். நீங்களும் சொல்லிட்டு இருந்தீங்க, அன்லெஸ் கமெண்ட் கம்ஸ் ஃப்ரம் ஸ்டாலின் ஆர் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்து அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. நேற்று தஞ்சாவூரில் நடந்த இளைஞரணி மாநாட்டில் ஆஸ் யூஷுவல் பிஜேபியை ரொம்ப டேமேஜ் பண்ணி பேசியிருந்தார் சார். இவங்க கூட்டணியில் வந்து எடப்பாடியோட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு தூக்கில் தங்கலான்னு சொன்னவர் வந்து கூட்டணியில் சேர்ந்திருக்காரு, அவருக்கு ஒரு கவுன்சிலர் கூட ஆகிறதுக்கு அருகதையாக இல்லை அப்படின்னு சொன்னவர் கூட்டணியில் சேர்ந்திருக்காரு. இந்த மாதிரி டபுள் இன்ஜினில் வந்து பஞ்சரான டயர்ஸை வச்சுக்கிட்டு தான் மோடி அவர்கள் வந்து இங்கே ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு என்டிஏவை தாக்கியிருக்காரு சார் உதயநிதி ஸ்டாலின். பட் இன்னொரு சைடு வந்து இன்னொரு கூட்டம் வந்து கொஞ்சம் கூட கமிட்மெண்ட்டே இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுன்னு நினச்சி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை. அந்த கூட்டணியால் அந்த கூட்டத்தால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு டைரெக்டாக மிஸ்டர் விஜயை விமர்சனம் பண்ணியிருக்காரு. நீங்கள் வந்து நான் சொன்னதை கொஞ்சம் தப்பாக இன்டரப்ட் பண்ணிட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். தாவேக்காக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு திரு விஜய் சொல்லிட்டே வந்தார். திமுக அதை வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பித்தோடனே போட்டி எப்படி மாறிடுங்கிற சென்ஸில் நான் சொல்லலை.
போட்டி அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் 2026 தாவேக்காவுக்கும் திமுகவுக்குமே இல்லை. யார் சண்டை போட்டாலும் தமிழக முதலமைச்சரே வந்து சொன்னா கூட அது இல்லை. முதலமைச்சர் எதிர்த்துட்டாருன்னா அப்படியே நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன், திமுக எதிர்க்கட்சிகளை பார்த்து பார்த்து வளர்த்து விடும்னு சொல்லியிருக்கேன், இந்த வார்த்தை பயன்படுத்தியிருக்கேன். அது என்னன்னா அதிமுகவுடைய வளர்ச்சியை குறைக்குங்கிறதுக்காக. நாம் தமிழருக்கு சில சமயம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, பாஜகவுக்கு சில சமயம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் யார் எதிர்த்துருக்காங்க? ஏடிஎம்கே இல்லை, பாஜகவை. இன்னைக்கு நீங்க பேசும்போது என்ன சொன்னீங்க? பாஜக தமிழ்நாட்டில் பாஜக எதிர்க்கட்சி கிடையாது, பிரதான எதிர்க்கட்சி கிடையாது. அப்ப ஏன் பாஜக விமர்சிக்கிறீங்க? ஏன்னா பாஜகவுடைய வளர்ச்சி அதிமுகவுடைய தளர்ச்சிங்கிற ஒரு கணக்கு அவங்களுக்கு. அந்த மாதிரி தாவேக்காவையும் வளர்த்து விடுவாங்க. இப்படி தாவேக்கா, பாஜக, நாதாக்கான்னு வேற கட்சிகள்லாம் வளரும்போது அது அதிமுக வீழ்ச்சியா இருக்குங்கிறது அவங்களுடைய கணக்கு. அப்படி வளர்த்து விடுவாங்க. அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இவர்கள் எவ்வளவு வளர்த்துடுவாங்க? தமிழக முதலமைச்சரே நேரடியாக விஜயனுடைய பெயரை குறிப்பிட்டே நீங்க வந்து ஒன்றும் உருப்படலை அப்படின்னு சொல்லி சொன்னா கூட உடனே டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு மாறிடாது. அது ஊடகங்களுக்கு ஒரு பேட்டிக்கு, ஒரு பிரஸ் மீட்டு, செவன் சென்ஸ்ல ஒரு டாபிக், அதுக்கு உதவுமே தவிர அதை தாண்டி எதுவும் உதவாது. போட்டி இன்னைக்கும் அதிமுக பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கும் தான். அதுதான் அந்த ரெண்டு கூட்டணிக்கு தான். தாவேக்கா அந்த இடத்துல ஆளுங்கட்சியாகவும் இல்லை, எதிர்க்கட்சியாகவும் இல்லை. விஜய் அவர்களே திரு உதயநிதி எதிர்த்திருக்கிறது வந்து அவர்களுடைய கவலையை காட்டுது. ஏன்னா எவ்வளவுதான் இப்படி ஒரு சம்பவம் நடக்கல இந்த பக்கமே திரும்பிட்டு போனா கூட டாக் ஆஃப் த டவுனா விஜய் தான் இருக்கிறார். நீங்க வந்து பாலிடிக்ஸ்ல நீங்க எதிர போனீங்கன்னா, நான் தமிழ்நாடு முழுக்க டிராவல் பண்றேன், போகும்போதெல்லாம் முதல் கேள்வி, சார் 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 விஜய் என்ன சார் அவர், சார் விஜய் என்ன சார், சார் விஜய் ஜெயிச்சுருவாரா, விஜய் எல்லாம் விஜய் ஏடிஎம்கே வந்துருவாரா, இப்படி தான் எல்லாம். ஸோ கேள்வி வந்து டிஎம்கே பற்றி யாரும் இல்லை, கேள்வி எல்லாமே விஜய் பற்றி. அப்போ தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த கவலை அவர்களையும் எட்டுகிறது, அவங்களுக்கும் உளவுத்துறையெல்லாம் இருக்குது இல்லை. அப்போ எல்லாருமே விஜய் பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவருடைய பேரை கூட குறிப்பிடாமல் ஒரு கூட்டம் சுற்றுதுன்றாங்க. கூட்டம் சுற்றுதுன்னா அதானே ஓட்டு. ஸோ கூட்டம் சுற்றிச்சு ஓட்டாக வந்துச்சுன்னா ஓட்டு தானே. கூட்டம் சுற்றி ஓட்டு வரலன்னா நாளைக்கு நீங்கள் விமர்சனம் பண்ணலாம், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. கூட்டம் வருதுன்னா அது யூ ஹேவ் டு நோட் இட். அது எப்படி மக்கள் தானே, மக்கள் சக்தி தானே, ஜனநாயகம் தானே. ஜனநாயகத்தில் மக்களுடைய வாக்கு தானே முக்கியம். ஒருத்தர் மக்களுடைய வாக்கை பெற்றுட்டாரு. அப்போ நீங்கள் எம்ஜிஆர் தான் நடிகர்னு சொன்னீங்க, அதை விஜய் பலமுறை குறிப்பிட்டிருக்கிறார் இல்லையா. ஜெயலலிதாவை வந்து நீங்கள் எவ்வளோ தனிமையில் எவ்வளோ தனிப்பட்ட முறையில் எவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா. ஆனால் மக்கள் அவளை ஆதரிச்சாங்களே. அப்போ மக்களுடைய ஆதரவு இருக்குது. கூட்டம் சேருதுன்னு கூட்டம் ஓட்டாக மாறுதா மாறல, இவ்வளோதான் கேள்வி. ஓட்டாக மாறிச்சுன்னா கேம் இஸ் ஆன். அப்போ நீங்கள் வந்து அவர்களது கொள்கை எந்த கட்சிக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லுங்கள். காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒத்த கொள்கை ஒன்னே ஒன்று சொல்லட்டும். விடுதலை சிறுத்தைகளுக்கும் காங்கிரஸுக்கு கூடிய கொள்கை, மதிமுகவுக்கும் திமுகவுக்கு இருக்கக்கூடிய கொள்கை வேறுபாடு, மார்க்சிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கு கூடிய கொள்கை உடன்பாடு, ஏதாவது ஒன்று சொல்லட்டும். மொத்த கூட்டணியில் யாருக்கும் எந்த கொள்கை சம்பந்தமும் கிடையாது. அவங்கெல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க. என்ன கொள்கை? அப்போ அவர்கள்ட்ட என்ன கொள்கை இருந்துருச்சு, விஜய்கிட்ட என்ன கொள்கை இல்லை. எல்லோருக்கும் அரசியல் பதவி, அவ்வளோதான் ஆசை. எல்லோருக்கும் ஆட்சியை பிடிக்கணும், அவ்வளோதான். விஜயை முதலமைச்சராகணும் தாவேக்கு ஆசைப்படுது. தமிழக ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக தொடரணும் திமுக ஆசைப்படுது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகணும் அதிமுக ஆசைப்படுது. இவ்வளோதான். யார் வந்து கொள்கை சிங்கங்கள், கொள்கை குன்று அப்படின்னு யார் இருக்கா? எந்த கட்சியும் கிடையாது, தாவேக்காவும் கிடையாது. அதில் உங்களுக்கு என்ன குழப்பம்? நான் ஏற்கனவே பலமுறை சொல்றேன், நீங்கள் கொள்கைன்னு பேசினா 4 கட்சி தான் தமிழ்நாட்டில் பாலிசி பற்றி பேச முடியும். கம்யூனிஸ்டுகள், பாமக, நாம் தமிழர் கட்சி, பாஜக. ஒன்லி தீஸ் 4 பார்ட்டி கேன் டாக் அபவுட் ஏ பாலிசி, ஐடியாலஜி. மற்றவங்க யாருமே எல்லாம் ஒரே மிக்சர் கிரைண்டர் தான். நான் விஜய் அவர்களுக்கு சொன்னதுதான். ஸோ வந்து திமுகவுடைய கவலை கண்ணில் தெரிகிறது. அவர்கள் எப்படின்னா அவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, அதிமுகவுடைய வாக்குகள் பிளவுபடும், அதாவது திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிளவுபடும் நினைச்சாங்க. முதல் முறையாக சிறுபான்மை மக்கள் தங்களுடைய நண்பராக திரு விஜயை பார்க்கிறார்கள், நம்மில் ஒருவராக விஜயை பார்க்கிறார்கள். அது வந்து திமுக இதுவரைக்கும் எதிர்பாராது. அது வந்து எம்ஜிஆர் உடைய காலத்துக்கு பிறகு திமுகவுடைய டெபாசிட், ஃபிக்ஸட் டெபாசிட் ஆச்சு. அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளதாப்பா கணக்கு அப்படின்னு இருந்துச்சு. முதல் முறையாக அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் எழுந்துட்டு கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு மாறிடுச்சு. அது வந்து ஓஹோ என்ன பார்ப்போம் அப்படின்னு. அது வந்து ஒரு பெரிய கவலையை திமுக ஏற்படுத்தியிருக்கிறது தெரியுது. வெறும் சத்தம் மட்டும்தான் இருக்குது அந்த கூட்டத்துக்கு, அந்த கூட்டத்தால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது இன்டெரக்டாக காங்கிரஸுக்கும் மெசேஜ் பாஸ் பண்ணுறாரோ சார், நீங்கள் அங்கே போனால் ஒன்றும் நடக்காது அப்படின்னு? காங்கிரஸுக்கு மெசேஜ் வந்து ஒரு திருமண விழாவில் பாஸ் பண்ணார். வந்து கை என்னை விட்டு போகாது, கை என்னையும் நம்மளுடைய கை விட்டு போகாதுன்னு சொன்னார். கூட்டமாக இருந்துச்சுன்னு சொல்லும்போது அன்றைக்கி ஜாடமாடியாக பேசினார். அப்போ வரைக்கும் யாருமே வந்து கூட்டணியில் பிரச்சனைங்கிற பற்றி பேசல. நம்ம தான் முதல்ல பேசணும், அங்கே வந்து புகை இது அப்படிங்கிற நம்ம தான் முதல் முறையாக சொன்னோம். ஸோ வந்து இன்னைக்கு வந்து அது மேலிடத்தில் பேசிக்கிடுவாங்க, அதை இங்கே பொதுவெளியில் இவங்க பேசுறதுக்கான வாய்ப்பு கம்மி. அதை மற்றொரு மூலமாக அதுக்கு தான் ராஜகண்ணப்பன் இருக்கிறாரு, ஆர்எஸ் பாரதி இருக்கிறாரு, தளபதி இருக்கிறாரு, மூர்த்தி அண்ணே இருக்கிறாரு, நேரு இருக்கிறாரு, இது மாதிரி ஐபிரிசாமி இருக்கிறார், பல அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறாங்க. They will handle Congress. இவர் தான் பேசுகிற அவசியம். எய்தர் மிஸ்டர் ஸ்டாலின் will handle it.
ஆர் அதர் மினிஸ்டர்ஸ் வில் ஹேண்டில். இவர் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, இவங்க கூட்டணியிலேயே இவ்வளோ முரண் இருக்கும்போது என்டிஏ கூட்டணியில் அவர் இதை பேசினார், இவர் அதை பேசினார், அந்த கூட்டணி வந்து எல்லாம் பஞ்சரான டயராக இருக்குது அப்படின்னு பேசியிருக்கார் சார். அதான் அது வந்து ஊடகங்கள் பூரா தொடர்ந்து அந்த நெரேட்டிவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. துறை முதலமைச்சர் அப்படி தான் சொல்கிறாரு. அவங்களுக்கு நான் ஏற்கனவே வேற ஒரு கூட்டத்தில் பேசுன போல் அதிமுக பாஜக கூட்டணியில் பஞ்சாயத்து இருந்தது உண்மை. ஆனால் அந்த பஞ்சாயத்து அடிதடியாகி ரத்த காயமாகி காஞ்சி ஆறி கட்டு போட்டு அந்த இப்போ தடம் தெரியாமல் போயிடுச்சு. அது வந்து எல்லோரும் ஓவர் இணக்கம் ஆகிட்டாங்கன்றாங்க. இப்போ இதே திமுக வேற ஒரு சந்தர்ப்பத்தில் செய்கிற விமர்சனம் பாருங்கள், அதிமுக பாஜகவின் அடிமையாக இருக்குன்றாங்க. அது உண்மைன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சு. அப்படின்னா ஜெல்லா இருக்காங்க தானே அர்த்தம். இந்த பக்கம் நீங்கள் கூட்டணிக்குள்ள ஒற்றுமையில் சண்டை அப்படின்றீங்க ஏடிஎம்கே பிஜேபியில் என்டிஏல, அந்த பக்கம் நீங்கள் அவங்களுக்கு அடிமையாகிட்டாங்கன்றீங்க. அப்போ எது உண்மை? ஏதாவது உண்மை தானே. நீங்கள் பயங்கரமான ஒற்றுமை இருந்தால் தானே நீங்கள் அப்படி விமர்சனம் வைக்க முடியும். அதனால உண்மை என்னென்ன, ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்குள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வரைக்கும் திரு டிடிவி தினகரனோட பேட்டி எடுத்திருந்தோம். அந்த கமெண்ட்டை போய் கீழே நீங்கள் பாருங்கள், வேற ஒன்றுமே இல்லை. திரு டிடிவி தினகரனுடைய பேட்டியில் வந்துருக்கூடிய கமெண்ட்டை பாருங்கள். மெக்னானிமஸாக டீல் பண்ணியிருக்கிறாரு, கூலாக டீல் பண்ணியிருக்கிறாரு, வெற்றிக்கு என்ன சினிமா செஞ்சிருக்கிறாரு, பாண்டே இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்க வேண்டியதில்லை. அதாவது என்னன்னா அந்த ஒற்றுமை தொடரணும்னு அத்தனை பேருடைய விருப்பமாக இருக்குது. அவங்க எல்லாம் இதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ பழைய கசப்புகள் மறந்து திரு தினகரன் ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டார், நாங்கள் மன்னித்தோ ஓரங்கட்டியோ வைக்கல, அதை நாங்கள் மறந்துட்டோம், அப்படி எராடிகேட் பண்ணிட்டோம், ரிமூவ் பண்ணிட்டோம், ஓரமாக வச்சிட்டோம்னு சொல்லி சொல்கிறார். அதை மறந்து நாங்கள் ஒற்றுமை ஆகிட்டோன்றாங்க. ஆனால் இங்கே இப்போ தான் ரத்த காவுகளை சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அதனால் இது ரொம்ப ஃப்ரெஷ் பிளட்டாக இருக்குது, அவ்வளோதான். அப்போ வந்து இவர்கள் இந்த பக்கம் பார்க்கக்கூடாதுங்கிறக்க அந்த பக்கம் நெரேட்டிவ் செட் பண்ணுறதுங்கிறது புரிந்து கொள்ளக்கூடிய அரசியல் தான். ஓகே சார், ரொம்ப நன்றி. நேர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் நடந்த டெய்லி காங்கிரஸ் கட்சியில் நடந்த சண்டையில் இன்றைக்கி ஒரு பார்ட் பார்த்தோம். நயினார் அவர்கள் ரொம்ப மெக்னானிமஸாக த்ரிஷா அவர்கள் சொன்னதுக்கு வருத்தம் தெரிவித்தார். அண்ட் டிவிகே வெர்சஸ் தாவேகே நரேட்டிவ் போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிறதுக்கும் ஒரு நல்ல விளக்கம் கிடச்சிது. மீண்டும் நாளை 7 சென்ஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி.